ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. சிங்கப்பூரில் கூலி படத்தை பார்த்தினாக்கா ரீசென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த NC-16 அப்படின்ற கேட்டகரியிலேருந்து இப்போ ரீசென்சார் பண்ணி இப்போ PG-13க்கு மாற்றிருக்காங்க. அதாவது நோ சில்ட்ரன்ஸ் அலவுட் அப்படின்ற அந்த கேட்டகரியிலேருந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஸ்ட்ராங்லி காஷன்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு மாற்றிட்டு இப்போ ரீசென்சார் பண்ணி மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த புதிய வெர்ஷன் வந்து இப்போ சிங்கப்பூரில் வந்து இப்போ படம் பார்த்தினாக்கா திரையிட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதற்கு பார்த்தினாக்கா இப்போ கூலி திரைப்படத்தோடைய ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் பார்த்தினாக்கா அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. ரஜினியோட கூலி திரைப்படத்துக்கு யூஸ்லாஷியே சான்றிதழ் தரணும், அதோடு நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து திரையிடுறதுக்கு நீங்கள் அனுமதி கோரி அதை பார்த்தினாக்கா ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவசரமானவாக நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தினாக்கா அதில் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வந்து மூத்த வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அப்படின்றவர் பார்த்தினாக்கா முறையிட்டிருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை யூஸ்லாஷியை கிடைச்சதுனாக்கா அநேகமாக வர வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த படம் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு கலெக்ஷன் எகிரும். ஏற்கனவே இது KGF படத்துக்கும் பீஸ்ட் திரைப்படத்துக்கு இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. அடுத்தது புக் மை ஷோவில் வந்து கூலி திரைப்படம் இப்போ 5 மில்லியன் டிக்கெட்ஸ் மேலே விற்று தந்திருக்கு. ஆல் டைம் ரெக்கார்ட். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு நடிகருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது கிடைக்காத ஒரு சாதனை. 3 முறை பார்த்தீங்கன்னாக்கா இது நடந்திருக்கு. ரஜினி சாருக்கு 2.0, ஜெயிலர், கூலி 3 முறை பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து புக் மை ஷோவில் மட்டுமே 5 மில்லியன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோல்ட் அவுட் ஆகிருக்கு. சரித்திர சாதனை பண்ணியிருக்கார் தலைவர். ஸோ எந்த ஒரு சாதனையுமே அவர் வந்து மிச்சம் வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். கூலி திரைப்படத்தில் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கின்னு இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.